ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருவுடையாரை வழிபட்டனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கோவில்கள் பேராலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடந்தது. அதிகாலையில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று 2024ஆம் ஆண்டு இனிய ஆண்டாக அமைய வேண்டுமென்ற விருப்பத்துடன் வழிபாடு மேற்கொண்டனர். அதன்படி புத்தாண்டை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையாருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் புத்தாடை உடுத்தி குடும்பத்துடன் வந்து நீண்ட வரிசையில் அமர்ந்து பெருவுடையாரை வழிபட்டனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி உலக பிரசித்தி பெற்ற காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பட்டு அங்கி அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பொதுமக்கள் காலையிலேயே கோவிலுக்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டு சென்றனர். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன், பராசக்தி அம்மன் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்றன. தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி நாமக்கல்லில் 18 அடி உயரத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கும் விஸ்வரூப ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் 7 டன் எடையுள்ள வண்ண மலர்களை கொண்டு சுவாமிக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமல்லாமல் பிற மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர்.